வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது ராம் சரண், சிவராஜ்குமார், ஜான்வி கபூர் நடிப்பில் சுமார் 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி வெளியாகியுள்ள பெத்தி திரைப்படம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான். இந்த படத்தின் கதையை பார்த்தால், மலை கிராமத்தில் வாழும் பெத்தி என்ற இளைஞனாக ராம் சரண் நடித்திருக்கிறார். தனது ஊர் மக்களுடன் சர்க்கரை ஆலையில் வேலை பார்க்கும் அவர். அதே நேரத்தில் செல்வாக்கு மிக்க ராம்புஜியின் கிரிக்கெட் அணியிலும் விளையாடுகிறார். ஆனால் ஒரு நாள் அவரது ஊர் மக்களுக்கு மட்டும் அரை கூலி வழங்கப்படுவது தெரிய வருகிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், உங்களுக்கு என்று ஒரு அடையாளமே இல்லை என்பதுதான். இதற்கிடையில் அச்சியம்மா என்ற கதாபாத்திரத்திற்காக சண்டையில் ஈடுபடும் பெத்தி பல அவமானங்களை சந்திக்கிறார். மீண்டும் மீண்டும் தனது ஊருக்கு அடையாளம் இல்லை என்று கூறப்படும் போது அவர் குஸ்தி பயிற்சியாளரான கவுர்நாயுடுவிடம் சென்று பயிற்சி பெறுகிறார். அதன் பிறகு தனது ஊருக்கும் மக்களுக்கும் எப்படி ஒரு அடையாளத்தை உருவாக்குகிறார் என்பதுதான் படத்தின் முக்கிய கதை. இப்போது படத்தின் பலம் மற்றும் பலவீனங்களை பார்ப்போம். இயக்குனர் புச்சி பாபு சனா ஒரு ஊரின் மரியாதைக்காக போராடும் மனிதனின் கதையை வித்தியாசமாக சொல்ல முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் முதல் பாதி மிகவும் மெதுவாக நகர்வதால் சில இடங்களில் சலிப்பை ஏற்படுத்துகிறது. முதலில் கிரிக்கெட் வீரராக வரும் ஹீரோ பின்னர் குஸ்தி வீரராக மாறுகிறார். அதற்கு பிறகும் கதை வேறு திசையில் பயணிப்பது சிலருக்கு குழப்பமாக தோன்றலாம். ஆனால் ஊர் மக்களின் வலி மற்றும் பிரச்சனைகளை காட்டிய விதம் உணர்ச்சிபூர்வமாக இருக்கிறது. குறிப்பாக ஜெகபதி பாபுவின் கதாபாத்திரம் மனதில் நிற்கும் வகையில் அமைந்துள்ளது. ராம் சரண் பற்றி சொல்லவே வேண்டாம். உடலமைப்பு, நடனம், சண்டை காட்சிகள், உணர்ச்சி காட்சிகள் என அனைத்து இடங்களிலும் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்தியுள்ளார். படம் முழுவதையும் தாங்கிச் செல்வது அவருடைய நடிப்புதான் என்று சொல்லலாம். சிவராஜ்குமார் தனது அனுபவமான நடிப்பால் ரசிகர்களை கவர்கிறார். ஆனால் ஜான்வி கபூரின் கதாபாத்திரம் கதைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதே உண்மை. இசையமைப்பாளர் AR ரஹ்மான் குறிப்பாக பின்னணி இசையில் சிறப்பாக செயல்பட்டுள்ளார். சண்டை காட்சிகள் மிகவும் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒளிப்பதிவாளர் ரத்னவேலுவின் காட்சிகள் திரையில் அசத்துகின்றன. இந்த படத்தின் பிளஸ் பாயிண்டர்ஸ் என்னவென்றால், ராம் சரணின் நடிப்பு, AR ரஹ்மானின் பின்னணி, இசை, சண்டை காட்சிகள். கிளைமேக்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ்: மெதுவான முதல் பாதி, பலவீனமான திரைக்கதை தேவைக்கு அதிகமான நீளம். மொத்தத்தில் பார்த்தால் பெத்தி ஒரு சிறந்த கமர்ஷியல் மசாலா படம் ஆக முயற்சி செய்திருக்கிறது. சில குறைகள் இருந்தாலும் ராம் சரணின் ரசிகர்களுக்கும் கமர்ஷியல் படங்களை விரும்புபவர்களுக்கும் இந்த படம் ஒரு முறை பார்க்கக்கூடிய அனுபவத்தை வழங்குகிறது. இந்த படத்திற்கு நம்முடைய மதிப்பெண் 10க்கு 6.5. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.